காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்முடைய சேனலில் இன்றைக்கி ஒரு அவுட்டிங் vlog தான். நாங்கள் வந்த நாள்லேருந்து ஒரு 3 நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஊட்டிக்கு போகலாம், சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம். கல்யாணம் ஆனதுலேருந்து நானும் ஷாமும் தம்பியை கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவன் விளையாடுவான் அப்படின்னு. வந்ததுலேருந்தே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். காலையிலேருந்து மழை. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே டைம் 1 மணி ஆயிடுச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதுமலை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த பிளான் எல்லாமே மழைனால கேன்சல் ஆயிடுச்சு. அதனால பக்கமாக ஊட்டியை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம். ஃபஸ்ட்டு கர்நாடகா பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு போனோம். இது ஓப்பன் ஆன புதுசில் நானும் ஷாமும் வந்தது. இப்போ பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டாக மாறி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நாங்கள் பார்த்ததை விட. அப்பயும் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. நாங்களும் குடையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். பாதி தூரம் குடை பிடிச்சிட்டு போனோம். அப்புறம் மழை நின்றுச்சு. அப்புறம் தூரிச்சு. இதே மாதிரி தான் இருந்தாலும் நாங்கள் குடையெல்லாம் எடுத்துகிட்டு சேஃப்டியாக குடையெல்லாம் எடுத்துகிட்டே போயிட்டோம். மழை பெஞ்சிட்ருக்கு, கூட்டம் எல்லாம் வராது அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டம். நல்ல கூட்டமாக இருந்துச்சு. வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லை, அந்த மாதிரி அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இப்போது பெரியவங்களுக்கு 100 ருப்பீஸும் 12 வயசு இருக்கவங்களுக்கும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சார்ஜ் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 100 ருப்பீஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு 50 ரூபா, அதுதான் கரெக்டு. 100 ருப்பீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. உள்ளேயே பைன் ஃபாரஸ்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் தான். இந்த பைன் ஃபாரஸ்ட் எல்லாம் வளர்ந்துருக்க மரம் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இந்த செட்டப் ரொம்ப அழகாக இருந்தது. தம்பிக்கு இறங்கி நடந்து போகணும் அப்படின்னு ஆசை தான். தம்பியோட செருப்பை கார்லேயே வச்சுட்டே வந்துட்டேன். அப்படியே அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி ஆயிடுச்சு. தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு ஓரமாக அங்கேயே உட்காந்து தம்பிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் எங்கே போனாலும் தம்பிக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் எடுத்துகிட்டு ஊட்டி விட்டாச்சு. மழை தான் பெஞ்சிட்டே இருந்துச்சு. இங்கே நடக்கிறது ஒரு சூப்பரான புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நடந்துகிட்ருக்கும்போது கீழே பார்த்தா பயமாக இருந்துச்சு. பாதி வழியிலே எல்லாமே ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். ஆடிட்டு தான் இருந்துச்சு. நடந்து போகிறதுக்கே பயமாக இருந்துச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாலத்தோடைய பேர் தொங்கும் பாலம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யாராவது ஊட்டிக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போகும்போது அங்கே ஒரு கார்டன் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பூ இருக்குமா அப்படின்னு அங்கே போய் தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கலரில் பூ இருந்துச்சு. ஆனால் இது இங்கே இருக்கிற முக்கால்வாசி செடி பூ எங்கள் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் எங்கள் வீட்டில் வளர்த்து பார்க்கும்போது இவ்வளோ அழகாக தெரியல. இதெல்லாம் ஒரே இடத்துல நிறைய பூ இப்படியே கூட்டமாக வச்சுருக்கனால நம்மளுடைய கண்ணெல்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கார்டனுக்குள்ளே போனோடனே இன்னும் ஒரு பிடிச்ச இடம் அப்படின்னா இதை தான் சொல்லணும். உட்காந்து பேசுகிற மாதிரி, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அழகாக அந்த செடிங்களுக்கு நடுவில் கல் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஜாலியாக உட்காந்து எவ்வளோ நேரம் வேணால் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே உட்காந்து பேசும்போது. அஸ்வித் இங்கே இறக்கி விட்டப்போ நல்லா ஜாலியாக விளையாண்டான். இந்த கல்லெல்லாம் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி விளையாண்டான். இந்த பூவெல்லாம் பாருங்கள், நான் நேரில் பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு இந்த பூவை பார்த்து. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே டைம் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் கரெக்டாக ஒரு 2 மணிக்கு இங்கே உள்ளே போனோம். ஃபுல்லாக மழை அப்படிங்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மத்தியானம் நாங்கள் யாரும் லஞ்சு சாப்பிடல. அங்கேயே சோயா, காளான் எல்லாம் சாப்பிட்டோம். ஈவினிங் கிளம்பும்போது பேக்கரி போயிட்டு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். யாரெல்லாம் இந்த பார்க்குக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததோட இந்த டைம் நிறைய ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.